ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் குறிப்பிட்டு ஷார்ட் வீடியோஸ் அதிகமாக மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் யூடியூப் தரப்பில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதில் ஒரு பெரிய அப்டேட் அப்படின்னு சொன்னால் யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். நமக்கு நார்மலாக வரக்கூடிய ஏர்னிங்ஸ் ஷார்ட்ஸில் என்ன தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இந்த ஷார்ட்ஸ் போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம நினைக்கிறத விட ஒரு $100 $10,000 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டாலர் மதிப்பு வந்து கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரிவார்ட் பண்ணுவாங்க. மந்த்லி thousands ஆஃப் கிரியேட்டர்ஸை தேர்ந்தெடுத்து. ஸோ அதில் தமிழில் உள்ள நிறைய கிரியேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ரிவார்டு வந்து வாங்கியிருந்தாங்க. என்கிட்டையும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு மேஜரான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிஃப்ட் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷார்ட்ஸையும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ், அதாவது நார்மல் வீடியோ மேக் பண்ணாலும் கூட ஷார்ட்ஸையும் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஓரளவுக்கு ரீச் ஆகக்கூடிய கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் நான் வந்து இப்போ வந்து செக் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் யூடியூப் ஷார்ட்ஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, அதுக்கடுத்து டாப்பு, பாட்டம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம ரைட் சைடில் செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கான்ஃபன் அப்படிங்கிற மாதிரி 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க ஒரு பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதில் வந்து பின் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் வந்து குறிப்பிட்டு வந்து ஒரு செயின் மாதிரி கொடுத்து, அதுக்கடுத்து ஒரு கப் மாதிரி கொடுத்து ஷார்ட்ஸ் ஃபார் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சும்மா ஃபன்னாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் மாதிரி சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப்பில் செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வாட்டர் கேன் மாதிரி ஏதோ இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்தது அதில் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எழுதியிருக்கவும் செய்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு நோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கிஃப்ட் வந்து சென்ட் பண்ணதில் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து சின்ன சின்னதாக கார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே கட் பண்ண மாதிரி ஃபன்னாக சில விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பாட்டமில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லைட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட்ஸ் சேஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த லோகோ கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் எரியிற மாதிரி அடாப்டரோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடாப்டரை சுவிட்ச் போர்டில் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஷார்ட்ஸ்னுடைய அந்த லைட்டை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணும்போது நல்ல ஒரு செட்டப்பாக இருக்குது. இல்லை ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறீங்க, இல்லைனா எனக்கு வந்து ஒரு பார்ட்டாக அது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறீங்கன்னா சைட்டில் வந்து வச்சுக்கலாம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லணும் அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் கைஸ். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி சந்தேகம் ஏதாச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளியே கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் ஒரு வீடியோ. அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பாய். See you. ஸ்டில் நல்ல வீடியோ சந்திப்போம்.